இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி உங்களுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வேர்ட்ப்ரெஸ் சார்ந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, இப்போ உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் சைட்டுக்கு வந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டேஷ்போர்டு அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நான் ஒரு சில பிளகின்ஸ் எல்லாம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஷோ ஆகும். பட் உங்களுக்கு வந்து எம்டியாக இருக்கிறதுனால இப்போ டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், மீடியா ஷோ ஆகும், பேஜஸ் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒரு சில அந்த டேப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பிளக்கின்ஸை இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் வந்து ஆகும் இந்த இடத்துல. சரிங்க, இப்போது நீங்கள் வந்து கேட்கலாம், பேசிக்காக இப்போ தான் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். ஸோ போஸ்ட்டுன்னு இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேஜ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ நான் வந்து போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதா இல்லை பேஜில் வந்து என்னுடைய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து பேசிக்கான கொஸ்டின். பட் நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தீமை எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வர்ற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோம் பேஜில் ஸோ இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இண்டிவிஜுவல் பேஜஸாக வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மேனுவலாக டிசைன் பண்ணாத வரைக்கும் அது வந்து வராது. பட் உங்களுடைய வெப்சைட்டுக்கு உள்ளே தான் அந்த பேஜ் வந்து இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பேஜ். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது எல்லாமே இப்போ ஞானக்குத்தன் கவிதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இந்த இடத்துல வந்து இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். பட் பேஜஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய பேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய பேஜஸ் வந்து இருக்குது. பட் இது எதுவுமே இங்கே ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஷோ ஆகாது. ஏன்னா உங்கள் தீமை வந்து போஸ்ட்டுக்காக தான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஹோம் பேஜில் எதெல்லாம் வரக்கூடாதோ பட் வந்து அந்த கண்டென்ட் எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஜில் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மெனு வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்னுடைய வெப்சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து காட்டுறேன், ஒரு போஸ்ட் வந்து காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எலிமெண்டார் அப்படிங்கிற ஒரு டூலை வச்சு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்லித்தர போகிறது என்னென்னா பேசிக்காக வேர்ட்ப்ரெஸ்ஸே வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரைட்டரை யூஸ் பண்ணி எப்படி போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இனிமேல் வருகிற காலத்தில் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எலிமெண்டாரில் உங்களுடைய போஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணுறது, எப்படி டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்க, இப்போ போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கங்க. ஆட் நியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு வந்து இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேஜ் பில்டர் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து விஷுவல் அப்படிங்கிறதுலே வந்து போகலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த HTML கோட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது பேஜ் பில்டர் அப்படின்னா என்னென்னா பிளாக்காக வந்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் பில்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் இப்போ தான் வந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விஷுவல் அப்படிங்கிறதுல வச்சு உங்களுடைய போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து நீட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டை தான் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து கண்டென்ட் வந்து எழுதி வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்டை ஒரு போஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டிங் அப்படிங்கிறது வந்து டைட்டில் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டைட்டில் வந்து போட போகிறோம். டைட்டில் போட்டதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஹைப்பர் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். பை டிஃபால்ட் உங்களுடைய டைட்டிலில் வச்சே வந்து க்ரியேட் ஆகும்.
பட் நீங்கள் இந்த டைட்டிலில் வந்து வச்சுக்கிட்டீங்க, அதாவது இந்த ஹைப்பர் லிங்க்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ அல்லது சோஷியல் மீடியாலேயோ ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மாதிரி வந்து என்கோடு பண்ண மாதிரி வந்து காட்டும். அது ப்ராப்பராக வந்து இருக்காது. ஸோ எப்போவுமே என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஹைப்பர் லிங்க்கோட இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆகிரும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இதில் உங்களுக்கு கலர் மாற்றணும், இல்லை வந்து எனக்கு ஃபாண்ட் சைஸ் மாற்றணும், அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சில ஆப்ஷன்ஸை. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ பிளாக்காக மாற்றணும்னா பிளாக்காக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சேஞ்ச் வேணாலும் பண்ணலாம். சரிங்க, இப்போ நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போம்போதே வந்து நான் எப்படி இதை ப்ரிவியூ பார்க்குறது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரிவியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்பரவரி போஸ்ட்டோட ப்ரிவியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சப் ஹெட்டிங் வந்து வைக்க போகிறோம். சப் ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேராகிராஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெட்டிங்ஸ் வந்து வருங்க. இதில் இந்த சைஸோடே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெட்டிங் 4 அப்படிங்கிறத வந்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த கண்டென்ட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம கடைசியாக ஒரே டைமை வந்து செலக்ட் பண்ணி நம்ம கலர் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி பிக்சரும் வந்து இடையில வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு கடைசியாக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறதுனால இது ஒரு லென்த்தியான வீடியோவாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு என்டையர் ப்ராசஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம ஓரளவு எல்லா கண்டென்ட்டும் போட்டுட்டோம். இப்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆல் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு பிளாக் கலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஹெட்டிங் சரியாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதுக்கு ஹெட்டிங் கொடுக்கல அப்படின்னா ஹெட்டிங் 4 அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டிங் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நம்ம பிக்சர் எதுவுமே அதாவது நம்ம வந்து இது இன்சர்ட் பண்ணவே இல்லை. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு பிக்சர், காந்தியோட பிக்சர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஆட் மீடியா அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோடு ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வரும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீடியா லைப்ரரி அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ உங்களுடைய பிசியில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பிக்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அப்லோடு ஃபைல்ஸில் வச்சுட்டு செலக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதிலிருந்து நீங்கள் ஒரு பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஓப்பன் கொடுத்தேன்னா அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிரும். ஸோ எப்போவுமே ஒவ்வொரு பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணும்போதும் ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து எப்போவுமே உங்களுடைய போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து டைட்டில் கொடுங்க, கேப்ஷன் எழுதுங்க, டிஸ்கிரிப்ஷனும் எழுதுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா SEOவில் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டை வந்து டாப்பில் காட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிக்சரை வந்து எப்போ இன்சர்ட் பண்ணாலும் இந்த 4 ஃபீல்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சரை நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் பர்மனெண்ட்லி கொடுக்கலாம். ஸோ சைஸை மாற்றணும் அப்படின்னா எடிட் இமேஜ் கொடுத்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு பிக்சரை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியா லைப்ரரி அப்படிங்கிறதுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ இன்சர்ட் இன்டு த போஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போது சென்டராக வந்து இமேஜ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சென்டரை வந்து
கிளிக் பண்ணுங்கள், சென்டரில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பண்ணணும். இப்போது இதோட ப்ரிவியூ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நமக்கு ஒரு போஸ்ட்டு நீட்டாக வந்து க்ரியேட் ஆகிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதே போஸ்ட்டை நீங்கள் கோடிங் மூலமாகவும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதை டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த கலர் ஃபாண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோடிங் வந்து வந்திருக்கும். இமேஜ் இன்சர்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே கோடிங் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து கொஞ்சம் எழுதுறதுக்கு வந்து கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ விஷுவல் அப்படிங்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. இதை விட ஈஸியான மெத்தட் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்டார் டூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ ஒரு போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் சில வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதாக வந்து இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ரீடபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன அதை வச்சு வரும் அப்படின்னா, உங்களுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிக்சர் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ரீடபிலிட்டி அப்படிங்கிறத வந்து காட்டுவாங்க. ஸோ பப்ளிஷ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட்டு லைவில் வந்து போயிடும். பட் அதற்கு முன்னாடி நீங்கள் சில வேலைகளை செஞ்சாகணும். இப்போ பாருங்கள், கேட்டகரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேயும் வந்து கேட்டகரிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய போஸ்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு குரூப்பாக வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கிறதுக்கு இந்த கேட்டகரிஸ் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்காது. ஸோ ஆட் நியூ கேட்டகரி அப்படிங்கிறத வந்து கொடுத்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் நியூ கேட்டகரி அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே போயிட்டு டிக் வந்து ஆயிரும். ஓகேங்களா? இங்கே போயிட்டு டிக் வந்து ஆயிரும். ஸோ அதற்கு அடுத்து என்னென்னா டேக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ எப்படி நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைட்டில் போக என்னென்னலாம் வந்து சர்ச் குரீஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு டேக் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து காட்டுறேன். ஸோ அந்த டேக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய வீடியோ வந்து காட்டும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டேக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். யாராவது இந்த மண்டேலா பொன்மொழிகள் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட்டில் வந்து அதற்கான கண்டென்ட் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுடைய போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான டேக்ஸை வந்து நீங்கள் ஆட் வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போது மகாத்மா அப்படிங்கிறது வந்து போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயோகிராஃபி இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். ஓகேங்களா? அதற்கடுத்து என்ன அப்படின்னா போஸ்ட் ஆட்ரிபியூட்ஸில் வந்து டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுல வந்து நான் இந்த எலிமெண்டார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து காட்டுது. பட் உங்களுக்கு வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். அப்படியே வந்து வச்சுருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டைட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் என்னென்னா எப்படி இந்த போஸ்டரோட டைட்டிலை ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கேன். இப்போது வெளியில் வந்து இருந்தாலும் சரி, இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதற்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. சப்போஸ் எனக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை எனேபிள் பண்ணேன் அப்படின்னா ஹைட் ஆயிரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் இமேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபீச்சர் இமேஜ் அப்படின்னா நம்ம இப்போ வந்து செட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் இமேஜ் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து இருக்குங்க. அது எதற்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டோட இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயே ஒரு இமேஜ் வந்து இருக்கும். ஸோ ஃபீச்சர் இமேஜ் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய போஸ்ட்டோட அந்த ஒரு மெயின் பிக்சரை வந்து வெளிக்காட்டுறதுக்கான ஒரு இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் இமேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர் இமேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இதை வந்து செட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். இப்போது நம்ம மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போது இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இதுக்கு மேலே வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபீச்சர் இமேஜ் வந்து செட் ஆகும். நீங்கள் ஒரு சில பேர் யோசிப்பீங்க, எனக்கு இந்த இடத்துல இமேஜ் வேண்டாம், ஏன்னா நான் இந்த இடத்துல என்னுடைய இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த இமேஜ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபீச்சர் இமேஜை ரிமூவ் ஃபீச்சர் இமேஜ் அப்படிங்கிறது வந்து எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா
அங்கே இல்லாமல் வந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பப்ளிஷ் பண்ண உடனே அந்த இது வந்து எஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ எஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து மறைஞ்சு போயிடும். அதை எப்படி பண்ணுறது, அதற்கு எந்த பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு தனி வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து பேசிக்காக வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து டிசைன் பண்ணுறது. ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் டிசைன் பண்ண நீங்களே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக வந்து மாறிடுவீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போஸ்ட்டை இன்னும் வந்து பப்ளிஷ் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஹோம் பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய போஸ்ட் பப்ளிஷ் ஆகிருச்சு, இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட் வந்து இப்போ வந்து லைவ் ஆகிருச்சு. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய கண்டென்ட் வந்து தெரியும். ஸோ இப்படி தான் ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பட் எஃபெக்டிவாக நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து கிரியேட் பண்ண முடியும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். வேர்ட்ப்ரெஸ் குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு, வெப்சைட் க்ரியேஷன் குறித்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப வந்து நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.